கடவுள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் தொடர்ந்து உங்களோடு சர்வம் சக்திமயம் என்று சக்தி பீடங்களை ஒவ்வொரு இடமாக சென்று தரிசனம் செய்து கொண்டு வருகின்றேன். அது என்ன சக்தி பீடம்? அம்பிகையின் அருள் பாரத நாடு முழுக்க வியாபித்திருக்க அவளுடைய திருவிளையாடல். தட்ச யாகத்திற்கு அழைக்காமலேயே சிவனை அழைக்கவில்லை. ஆனாலும் தட்சனின் மகள் அல்லவா தாட்சாயினி, அதனால் அவள் செல்கின்றாள், உரிமை கேட்டு செல்கின்றாள். முதல்ல ஒரு பெண் தந்தை இல்லத்திற்கு சென்று உரிமை கேட்டதுன்னா அது தாட்சாயினி தான். அப்படி உரிமை கேட்டு செல்கின்றாள். அங்கே அவமரியாதை. அதனால் மனம் வருந்தி தன்னையே மாய்த்து கொள்கின்றாள். சிவபெருமான் இதை கேட்டு அங்கே சதி தேவி அப்படின்ற நாமத்தோடு வளர்கிறாள் இந்த தட்சனின் இல்லத்தில். அந்த அம்பாளை அவளுடைய உடலை கண்டு தன்னுடைய மேல் போத்தி கொண்டு அவர் அப்படியே விடாமல் ருத்ர தாண்டவம் ஆடுறார். இப்படியே இருந்தால் சுவாமி கோவம் தனியணும் இல்லையா? இன்னொன்று அம்பாள் அழியக்கூடியவளா கிடையாது. அதனால் விஷ்ணுபிரான் தன்னுடைய சுதர்சனம் என்ற சக்ராயுதத்தால் அவளுடைய உடல்களை ஒவ்வொரு பாகமாக பாரத தேசத்தில் ஒரு இடத்தில் விழ செய்கின்றார். எந்தெந்த இடத்தில் எந்தெந்த உறுப்புகள் விழுந்தனவோ அது எல்லா இடத்துலையும் அம்பிகையின் அருள் மிகுந்து இருப்பதாக நம்பிக்கை. அதுதான் சக்தி பீடம். இதுதான் இதுக்கான முன்னுரை. இன்னைக்கு நம்ம தரிசிக்க இருப்பது மா காளம் சங்கரி அப்படின்ற நாமத்தோட அம்பிகை இருக்கக்கூடிய மாகாள பீடம். இது எந்த இடத்துல? முதல்ல காமாகியா பார்த்தோம், அதுக்கப்புறம் மீனாட்சி, காமாட்சி, விசாலாட்சி, கொல்லூர் மூகாம்பிகை அவள் அர்த்தநாரி பீடம். இன்னைக்கு மாகாள பீடம். இது மத்திய பிரதேசம். இந்தியா முழுக்க வாழ்க்கையில் ஒரு தடவையாவது இந்த அம்பாள் அருள் பாலிக்கும் இந்த சக்தி பீடத்திற்கு செல்ல வேண்டும் அப்படின்றத நம்ம நினச்சிக்கணும். இது மத்திய பிரதேசம். எந்த இடம் தெரியுமா? உஜ்ஜயினி. ரொம்ப புண்ணிய நகரம். 7 நகரங்கள் பாரத தேசத்தில் புண்ணியம். அதில் ஏற்கனவே காஞ்சிபுரத்து காமாட்சி காமகோட்டி பீடம் பார்த்துட்டோம். காசி விசாலாட்சி மணிகர்ணிகா பீடம், அதையும் தரிசனம் செய்து விட்டோம். அடுத்து அந்த 7 முக்திபுரி மோக்ஷபுரி சொல்கிறாங்க இல்லையா? அதில் அடுத்தது நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது, தரிசனம் செய்ய இருப்பது உஜ்ஜயினி அப்படின்ற இடத்துல அமைந்திருக்கும் அவந்திகா, அவந்திபுரம் என்று சொல்லப்படும் அந்த திருக்கோயில். அதென உஜ்ஜயினி. ஜெயின மதம் ஒரு சமயத்தில் முழுக்க பௌத்தம், ஜெயினம் இதெல்லாம் ஒரு 6, 7, 8 இந்த நூற்றாண்டுகள்லாம் ரொம்ப மிகையாக இருந்தாங்க இல்லையா? அப்போ உச்சமாக ஜெயின மதம் தழைத்திருந்ததால் அவந்திகான்ற இந்த இடத்துக்கு உஜ்ஜயினி அப்படின்ற பெயர் வந்தது. உச்சமான ஜெயின மதம் தழைத்த இடம் உஜ்ஜயினி அப்படின்ற பெயர் வந்தது. சொல்லப்போனால் அசோக பேரரசர் அவருக்கான பெண் கொடுத்த இடம் இந்த ஜெயினம் இந்த நாட்டில் இருந்து தான். அதுக்கப்புறம் தான் அவர் பார்த்திங்கன்னா அந்த அன்பு, போர் தேவையில்லை அப்படின்ற அசோக பேரரசருக்கான பெரிய மனமாற்றத்தை கொடுத்த இடம் அப்படின்னு சொல்லலாம். இந்த உஜ்ஜயினின்னு சொல்லும் பொழுது இங்கே இருக்கிற அந்த சக்தியை வழிபட்டது யாருன்னு பார்த்திங்கன்னா விக்ரமாதித்யன் அப்படின்ற ஒரு கதைகள் வரும் அந்த காலத்தில். சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்தன் மீண்டும் மரத்தின் மீது ஏறி அப்படின்ற ஒரு கதை தொடராக போயிட்டே இருக்கும். ஒரு வேதாளங்களும் அந்த அரசன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கும். கேள்விக்கு பதில் சொல்லலைன்னா தலை சுக்கு நூறாக வெடிக்கும். அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் இருக்க முடியாதுன்னு சொல்லிடுவார். ஏன்னா மௌனமாக இருந்தால் தான் அவருக்கு அந்த பிரயாணம் முடியும் அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகான விக்ரமாதித்தன் கதை. இதை எதுக்கு சொல்கிறேன்னா அடுத்த தலைமுறைக்கு இதெல்லாம் தயவு செஞ்சு கொடுங்க. அந்த விக்ரமாதித்யனின் குலதெய்வமும் இந்த காளி தேவி. இவளுக்கு ஹரசித்தி தேவி அப்படின்ற ஒரு பேர். சரி, இப்போ வரலாறுக்கு வந்துடலாம். அம்பாளுடைய முழங்கை விழுந்த இடம்தான் இந்த இடம். அம்பாள் சுவாமியோட சேர்ந்து ஒரு சமயம் விளையாடின்னு இருக்கா, சொக்கட்டான் விளையாடுறான். அப்போ பார்த்தீங்கன்னா சண்டன் பிரசண்டன் அப்படின்ற 2 அசுரர்கள் மும்மூர்த்திகளாலும் தங்களை அழிக்க முடியாதுன்ற வரம் வாங்கி எல்லா இடத்திலும் துன்புறுத்திருக்கார்கள். அப்படியே நிறைவாக கைலாசத்துக்கும் இவர்களையே துன்புறுத்த ஆரம்பிக்கின்றார்கள். அப்போ சுவாமி சொல்கிறார், அம்மா அது மும்மூர்த்திகளாலும் அழியக்கூடாதுன்ற வரத்தை வாங்கிட்டாங்க இந்த 2 அசுரர்கள். நீ ஒருத்தி தான் இவனை அழிக்க முடியும். ஹரன் என்ற சிவன், ஹரன்னா சிவன், அவர் என்ன சொன்னாரோ சரி சுவாமி
உங்கள் சித்தமே என்னவோ அது பிரகாரம் நடக்கிறேன் அப்படின்னு சுவாமி சொல்கிற பேச்சை கேட்டதால் அம்பாளுக்கு ஹர சித்தி தேவி என்ன அழகான பேர். உடனே அப்படியே மகா காளி வடிவம் எடுத்தாள். நவசக்திகளையும் கூட்டிட்டு இந்த அசுரர்கள் சர்வ வல்லமை படைத்தவர்கள் அழிக்க போகிறா. இவங்க ஓடி போய் இந்த உஜ்ஜயினி காட்டில் போய் ஒளிஞ்சுட்டாங்க. அம்பாள் அந்த இடத்துக்கு போய் அவர்களை வதம் செய்து அந்த இடத்தில் மறுபடியும் இந்த உலகத்தில் சந்தோஷத்தை தழைக்க செய்தாள். அப்போ அங்கே இருந்தவர்கள் அம்மா இதே இடத்துல இருந்து சங்கரி அப்படின்ற ஒரு குழு மகா காளியாக இருந்தவர் சங்கரி, சங்கரனின் நாயகியாக இருந்து ரொம்பவே கருணைக்கடலாக அருள் பாலிக்க வேண்டும்னு கேட்டதால் சங்கரி என்ற நாமத்தோடு அம்பாள் இந்த மகாகாலம் இந்த மத்திய பிரதேசம் உஜ்ஜயினி அவந்திபுரம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இடம்தான் இந்த சக்தி பீடம். மகோத்பலா பீடம் அப்படின்னு சொல்லுவாங்க, பயங்கர பலம். இதில் இன்னொரு அழகு என்னென்னா ஜோதிர்லிங்க தலங்கள்னு சிவபெருமானுக்கு உண்டு, அதுலேயும் இது ஒன்று. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாமி ஒரு தூஷணன்ற ஒரு பெரிய அரக்கன், அவன் எல்லாரையும் துன்புறுத்தினா அப்போ அந்த ஊர் மக்கள் எல்லாம் அந்த ஊரில் இருக்கிற ஒரு சிவபூஜை செய்கிற சிறந்த அந்தணன் அவர்கிட்ட போய் இதை முறையிடுறாங்க. வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து சிவபெருமான் கிட்ட உள்ளம் உருகி பிரார்த்தித்தால் இதுக்கான மாற்றம் இருக்கும் அப்படின்னு சிவபூஜை செய்யலாம் அப்படின்னு லிங்க திருமேனியை வச்சு எல்லாரோடையும் சேர்ந்து பூஜை பண்ணுறார். ரொம்ப விசேஷம். சிவபெருமானுக்கு வில்வ இலை, திருதளம் திரிகுணாகாரம் திரிநேத்திரஞ்சத்ரியாயுஷம் திருஜன்ம பாப சம்ஹாரம் ஏக பில்வம் சிவார்ப்பணம். ஒரு வில்வம்னா ஒரே ஒரு இலை இல்லை, 3 சேர்ந்தது தான் ஒன்று. திருதளம் அப்படின்வாங்களா, அதை சுவாமிக்கு போகணுமா, இப்படி வச்சுன்னு போகணுமா. இது பேர் மான் முத்திரை. இது நம்மளை மாதிரி இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்களை குறிக்கக்கூடியது. எப்பெல்லாம் சிவராத்திரியோ, நித்திய சிவராத்திரி இருக்குது, மாத சிவராத்திரி இருக்குது, மகா சிவராத்திரி இருக்குது, இல்லை தினப்படியே கூட வீட்டில் சிவலிங்க திருமேனிக்கோ இல்லை சுவாமியினுடைய படத்துக்கோ இப்படி எடுத்து வில்வத்தை இப்படி அழகாக இப்படி போடுது. அழகாக இது மாதிரி வில்வ அர்ச்சனை சர்வ பாவத்தையும் போக்கும் ஆற்றலுடையது. ஒரு 4 வில்வத்தையே மறுபடியும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு பூவை ஒரு தடவை சுவாமிக்கு வச்சுட்டா அதுக்கு பேர் நிர்மால்யம்னு பேர், மறுபடியும் வைக்கக்கூடாது. ஆனால் வில்வத்துக்கு அந்த ரூலே கிடையாது. அப்படி சுவாமிக்கு பண்ணணும். இப்படி அப்படியே ஊர் கூடி சுவாமி தான் கதின்னு எல்லாரும் பூஜை பண்ணுறாங்க. இந்த சமயத்தில் லிங்க திருமேனியை உடைக்க அந்த தூஷணன்ற அரக்கன் வந்துட்டான். லிங்க திருமேனியை அப்படியே சிதைக்கிறான். சிதைச்ச மாத்திரத்தில் லிங்க திருமேனிக்குள்ளேருந்து அப்படியே சுவாமி பெரிய ஸ்வரூபம் எடுத்து அவனை அழிக்கிறார். அவர் தான் மகாகாளர் அப்படின்ற பெயரோட சுவாமி இங்கே இருக்கார். சுவாமி பேச்சை கேட்டு அம்பாள் வந்து இங்கே சண்டன் பிரசண்டன் அப்படின்ற அந்த அரக்கர்களை அழித்ததால் அம்பாளுக்கு ஹர சித்தி தேவி. இந்த இடத்துல அம்பாளால் அவளுடைய திருக்கரத்தால், முழங்கை விழுந்த இடம் இல்லையா, அவளுடைய திருக்கரத்தால் விதைக்கப்பட்ட ஆலமர விதை இருக்குது, பல ஆண்டுகளாக இருக்குது. அந்த ஆலமர விதை வந்து இன்றைக்கும் மரமாக பெருசாக, ஆலமரம்னா எவ்வளோ பெருசாக இருக்கும், அப்படி ஆகலை, ரொம்ப சின்னதாக தான் இருக்குது, காலத்துக்கும் இருக்குது. இப்படி பட்டினத்தடிகள், பட்டினத்து சாமின்னு சொல்கிறோம் இல்லையா, அவருக்கும் இந்த உஜ்ஜயினி நகரத்திற்கும் தொடர்பு உள்ளதாகவும் ஒரு செய்தி உண்டு. இப்படி பல காலம் சில ஊருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஊரினுடைய வயதையே கணிக்க முடியாது. திரு அண்ணாமலை ஆகட்டும், காஞ்சிபுரம் ஆகட்டும், இதெல்லாம் காலத்தால் இப்போ வந்தது, 1000 வருஷத்துக்கு முன்னாடி வந்ததே சிறப்பு. ஆனால் காலத்தையும் கணிக்க முடியாத அளவு பழம்பெரும் நகரம்தான் இந்த பாரதத்தின் மோக்ஷபுரி உஜ்ஜயினி அவந்திகா. அங்கு சங்கரி என்ற நாமத்தோடு முழங்கை விழுந்த இடத்தில் மகோத்பலா பீடத்தில் அம்பிகையானவள் அருள் பாலிக்கின்றாள். அந்த ஹரசித்தி அப்படின்றதுனால நாம் ஏதாவது விண்ணப்பம் பண்ணால் நம்முடைய காரியங்களையும் சித்தி ஜெயம் ஆக்குவாள் என்ற நம்பிக்கையோடு வாழ்க்கையில் ஒரு முறையேனும் நாம் சென்று தரிசிக்க வேண்டிய அற்புத காளி உறையுமிடம் உஜ்ஜயினி. வாருங்கள், அம்பிகையின் அருளை பெறுங்கள். சர்வம் சக்திமயம். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி. இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.